நேத்து நடந்த ஏசியா கப்ல இந்தியா ஒரு மிக எளிதான ஒரு வெற்றியை பாகிஸ்தானுக்கு எதிராக பெற்றிருக்கிறார்கள். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்தியன் டீம் ரொம்ப வலிமையான ஒரு டீம். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் டீமுக்கு வலிமை கிடையாது. ஒரு காலத்தில் ரிவர்ஸா இருந்தது. சுனில் கவாஸ்கர் கேப்டனா இருந்தபோது இம்ரான் கான் அந்த பக்கம் கேப்டனா இருந்தாரு. அந்நேரம் பெரும்பாலும் டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாங்க. ஒரு அடி அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்க இந்தியாவை. அந்த ரொம்ப தோல்வியுற்று வந்த அன்னைக்கு இம்ரான் கானுடைய பர்த்டே. அப்ப சுனில் கவாஸ்கரோட டீம் அவரும் அவருடைய டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இம்ரான் கானுக்கு பர்த்டே கேக், ஒரு பெரிய கேக் அனுப்பி வாழ்த்து சொன்னாங்க. இது கிரிக்கெட் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான். அது மாதிரி இன்னைக்கு பாகிஸ்தான் தோல்வியுற்று இருந்தாலும் பாகிஸ்தானை தோற்கடித்த வெற்றி நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அதே பொழுது அது பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடாது. இன்னைக்கு பாகிஸ்தான் கூட விளையாண்டுருக்கலாமா அப்படின்னே ஒரு கேள்வி வந்திருக்கு. காங்கிரஸும் அந்த கேள்வி இன்னைக்கு கேட்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் கேட்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் இந்த கேள்வி எழுந்திருக்காது. ஏன்னா காங்கிரஸ் துவக்கத்திலிருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்முடைய பிரச்சனையெல்லாம் பாகிஸ்தானை ஆள்பவர்களுடன் தான், பாகிஸ்தான் மக்களுடன் இல்லை. அதுதான் நாட்டுடைய கொள்கையாகவும் இருந்தது, நம்முடைய வெளியுறவு கொள்கையாகவும் அதுதான் இருந்தது. ஆனால் இவங்க பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இங்க பகல்காமில் நமக்கு தொந்தரவு வந்ததா, உன் தண்ணியை நிப்பாட்டிடுவேன். தண்ணி நிப்பாட்டினா அவங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காதுங்கிறது மட்டும் இல்ல, குடி தண்ணீர் கிடைக்காது பாகிஸ்தான் மக்களுக்கு. தெரிஞ்சுதான் சொன்னாங்க. சொல்லிட்டு அதுல மக்களுக்கு பல பேருக்கு ஒரு கிளர்ச்சி, ஒரு ஆனந்தம். சரிதான், தண்ணியை நிப்பாட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படிலாம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பிரம்மபுத்திரா என்று திபத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பிரம்மபுத்திரா அஸ்ஸாம் வழியாக நம்முடைய நாட்டின் வளத்திற்கு, பயிர்களின் வேளாண்மைக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக நார்த் ஈஸ்ட் இந்தியால, ஈஸ்ட் இந்தியால எல்லாம் இருக்கு. அந்த பிரம்மபுத்திரா பாருங்க, எல்லா நதிகளுக்கும் பேர் பெண்கள் பேர் தான் வச்சிருப்பாங்க. கோதாவரி, சிந்து, அதுக்கப்புறம் காவேரி, கங்கை அப்படின்னு பெண்கள் பேர் தான் வைப்பாங்க. ஆனா அந்த நதிக்கு மட்டும் பிரம்மனுடைய புத்திரன் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரம்மபுத்திரான்னு வச்சது காரணம், அது அப்படிப்பட்ட ஆவேசமான, ஆக்ரோஷமான ஒரு நதி. ஒவ்வொரு வருஷமும் மான்சூன் பீரியட்ல அஸ்ஸாம்ல வெள்ளம்னு சொல்லி செய்தி வரும். ஒரு காலத்துல அப்படி தமிழ்நாடுல, சோழ நாட்டுல இருந்தது புனல் நாடு அப்படின்னு அந்த நாடுக்கு பேர் இருந்தது. புனல் நாடுனா வெள்ள நாடுன்னு. ஏன்னா மான்சூன் சமயத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்ப கரிகாலன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் அந்த புனல் நாடு இந்த நாடும் வளநாடு நீர்நிலைகளை அமைத்து நீரின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தியதன் காரணமாக கரிகால் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்டார்.